ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிலபஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா. நம்ம செந்தில் வந்து வீட்டுக்கு வருவாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா வந்து காசுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அந்த பொருள்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா நாமளும் போகலாமாடா, அவங்க அப்பா அம்மாவையும் கேளுடா, போயிட்டு கூட்டு போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அம்மா வந்து வெளியே போயிருக்காங்க. அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து கல்யாணமாக அதனால் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிவா வந்து சாப்பிட அப்படின்னு சாப்பிட போவாங்க. அப்போது வந்து டேபிள் ஃபுல் ஆகிடும்ல. அப்போ ரவி, ஸ்ருதி இவங்களாம் சாப்பிட வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ மனோஜ் ரொம்ப சீன் போட்டுட்ருப்பான். என்ன அவங்களாம் சாப்பிட்டா நான் எப்போ சாப்பிட்றதுண்ணா, ஒரு பிஸ்னஸ் மேன் நான் எப்போ சாப்பிட்றதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கத்திட்ருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க ஏஞ்சி போயிடுவாங்க. செந்தில் அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பிட்டு பாதியிலேயே வந்து கை கழுவிட்டு சரி நான் கிளம்புற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. முத்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உள்ளே போய் பேசிகிட்ருப்பாங்க. இதே நான் ரொம்ப பண்ணிகிட்ருக்காத, ஒருத்தவங்க சாப்பிடும்போது இப்படி தான் கத்திட்ருப்பியா, இதெல்லாம் ஒரு என்ன பிஸ்னஸ் மேன், இவ்வளோ டிகிரி வாங்கி உனக்கு இதெல்லாம் அறிவு இல்லை, ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல கம்மி இருக்கும் நேரம், நான் 5 நிமிஷத்தில் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்ருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே முத்துக்கு என்ன ரொம்ப கோவம் வந்துடும். நீலாம் என்ன ஒரு மேனஸ் இல்லை, ஒருத்தவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க இப்படியா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க. எங்களுக்கு வேலை இருக்குது, மீட்டிங் இருக்குது, 5 நிமிஷம் லேட் ஆனாலும் மீட்டிங் போய்டும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுவாங்க. என்ன தான் மீட்டிங் வேலை நல்ல ஒரு இது இருக்கணும்ல, ஒருத்தவங்க டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. இப்போ என்னடா உனக்கு சாப்பிட்ணும் அப்படி தானே அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு தோசை எடுத்து ஒரு தோசை ஃபுல்லாக வாயில் வச்சு அமுத்திடுவாங்க. என்ன என் புருஷனை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்டோடனே, ஆமாம் இவன் கொன்னுடுவான், என்ன நான் இருக்க தான் பிரச்சனை, ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே, அதான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சி அவங்க மாறிடும். நான் ஜெயிலுக்கு போய்ட்டு நான் உன்னை இப்போ உண்மையாகவே ஒன்று கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. ஹாலில் சுற்றிட்டு அப்போ வந்து நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்துடுவாங்க. என்னடா நீ ரவுடின்னு நினச்சா கொலையே பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினச்சிட்டே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. ஆமாம் இன்ட்டி நீங்கள் ரோகிணி சொல்லுவான். ஆமாம் இன்ட்டி அவங்க என்னை என் புருஷனை கொல்ல தான் பார்க்குறாங்க, நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லுவாங்க. நீ உங்கள் பையன் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதான் தப்பு, நீங்கள் முத்துவை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரோகிணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் அம்மா நீ போய்ட்டு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு கேட்பா. அப்போது சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி எல்லோரும் மைண்டும் மாற்றத்துக்காக கேட்பா. அதுக்குள்ளே ரோகிணி ஆமாம் இவங்க தான் நிறைய கேம் விளையாடுறாங்களே எல்லாரையும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தேவையில்லாத பிச்செலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு மீனா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து பண்ணுறத ஒரு 5 பேர் நிற்க வச்சு லாஸ்ட்டாக அவங்களும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி. முத்து தான் லாஸ்ட்டு டான்ஸ் வேறு மாதிரி ஆனோடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸ்ருதி, இப்போ எல்லோரும் சிரித்து நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்துவோட டிரைவிங் ஸ்கூலில் வந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு யார் வராங்க பார்க்கலாமா. நம்ம சிந்தாமணி அம்மா வராங்க. அதை வந்து முத்து வந்து மீனாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, கீழே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட கிளாஸ் கற்றுக்க யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம சிந்தாமணி அம்மா. அப்புறமா என்னடா டிரைவிங் ஸ்கூல் சொன்னால் நீ எங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இது உங்கள் மாஸ்டர் வீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு, உன் வீட்டுக்கெலாம் யார் வருவா அப்படின்ட்டு, உங்களை மாதிரிலாம் இல்லை, வந்தவங்கள வந்து வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி டிரைவிங் ஸ்கூல் கற்றுக்கலாமா வேணாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே முடிஞ்சிடும். அதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். நாளைக்கு வீடியோ தெரியல, நம்ம ரோகிணி மாமா மாட்ட போகிறாங்க, அதுதான் நாளைக்கான வீடியோ. தேங்க்யூ, பாய்.